கர்த்தருடைய கிருபை இறங்கும்படியாக எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணுமே, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணுமே. ஹல்லேலூயா. இன்னும் எத்தனையோ இடங்கள்ல உம்முடைய வார்த்தை கொண்டு செல்ல முடியலையே. जगह पर आपके वचनों को लेकर जाना है परमेश्वर. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். प्रभु आपके सन्निधान में அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. अर्पण करते हैं. ஹல்லேலூயா. அறிவிக்கப்படுகிறவர் இல்லாவற்றை எப்படி கேள்விப்படுவார்கள்? सुसमाचार नहीं पहुंचा कितने लोग हैं. ஹல்லேலூயா. எங்களுடைய சாட்சி வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். गवाही की जिंदगी दूसरों के लिए சுவிசேஷம் வாயினால் அறிக்கை செய்யப்படணுமே. प्रभु सुसमाचार கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்தது மாத்திரமல்ல, प्रभु कितना भला है केवल हम न चके, நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக இந்த இயேசுவை உயர்த்தும்படியாக, यीशु को नाम को उठाने சாட்சியாய் சொல்லும்படியாக. ஹல்லேலூயா. திறப்பில் நின்று பாரத்தோடு ஜெபிக்கிறவனை தேடுகிறார். खड़े होकर प्रार्थना करने ஆண்டவர் தேடுறாரா? प्रभु ढूंढ रहा है. இந்த பட்டணம் அழிந்து போகாதபடி, ये शहर नाश न हो जाए, இந்த தேசம் பாதுகாக்கும்படியாக, देश की सुरक्षा के लिए हम द्वार में திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒருவனை தேடினேன். द्वार में खड़ा होकर प्रार्थना करने के एक व्यक्ति ढूंढता है. ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிறவன் நெத்தியில அடையாளத்தை போடுன்னு நான் சொல்லிருக்கேன். प्रार्थना करने लोगों की माथे पे चिन्ह लगाएगा. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். प्रभु चाहता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. இந்த தேசத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். इस देश को प्रभु ने हमारे हाथों पे सौंपा है. ஹல்லேலூயா. முழு அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். अधिकार को दिया है. ஆனா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உதவி கேட்கும் பொழுது, परमेश्वर के सन्निधान में जब मदद मांगते हैं, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும்போது, यीशु जब पुकारते हैं, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டார்கள். तो इस्राएली लोग उस दिन पुकारते हैं. ஆண்டவர் மோசேயை எழுப்பி கொடுத்தார். प्रभु ने मूसाओं को उठाया था. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை காக்கும்படியாக, उस लोगों को बचाने के இந்த लिए, பார்வோனுடைய எல்லா நீதிகள் எல்லாம் சமுத்திரத்துல மூழ்கடிக்கப்படும்படியாக, सारा धर्म कार्य को नाश करके, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக, वाचा दिया पूर्ण होने के இயேசுவே लिए, எங்கள் தேசத்துக்காக हमारे देश के இந்த लिए சமூகத்துல வருகிறோம். आपके सन्निधान में आते हैं. எங்களுடைய தலைவர்களை சந்திப்பீராக. हमारे जो बड़े व्यक्ति को आप सुरक्षा दीजिए. பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா திட்டங்களும், प्रभु की सेवकाई के विरुद्ध जो भी सूचनाएं लगाई जाती हैं, அப்படிப்பட்ட ஆமான்கள், ऐसे अमान को, அப்படிப்பட்ட சவுல்கள் ऐसे शाऊल को தேவனால் சந்திக்கப்படும்படியாக, प्रभु उनसे मिले, மனம் திருந்தும்படியாக, मन फिरने ஆளும் தலைவர்களை சந்திங்க ஆண்டவரே. जो राज करते हैं उनके लिए பிரதமரை சந்திங்க, प्रधानमंत्री को ஜனாதிபதியை சந்திங்க, जनाधिपति को ஒவ்வொரு மந்திரிகளை சந்திங்கப்பா. सारे मंत्रियों को आप मिलिए परमेश्वर. எம்எல்ஏக்களை சந்திங்க, एमएलए को आप मिलिए. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களை சந்திங்க ஆண்டவரே. आईएएस और आईपीएस ऑफिसर जो ஒவ்வொரு ஜட்ஜிகள் சந்திக்கப்படுவார்களாக. से मुलाकात कीजिए जो இயேசுவின் நாமத்தினாலே, यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से நீங்க ஆண்டவரை சந்திக்கும் பொழுது, प्रभु आप जब मिलोगे, ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के सेवक, ஹல்லேலூயா, உம்மை இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்ய, और अच्छे रीति से सेवकाई करने, பவுலை போல ஊழியம் செய்ய, पौलुस के जैसे सेवकाई करने, கர்த்தர் எழுப்பி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். उठाकर दीजिए इसके लिए, மோசேயை எழுப்பி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேலை எழுப்பி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எலியா எலிசாக்களை எழுப்பி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்களே, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கம்மி, அறுவடைக்காக ஆட்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள், ஊழியர்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. உண்மையுள்ள ஊழியர்கள், ஒரு அன்கரப்டட் ஆர்மி ஆண்டு எழுப்பி கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள சந்ததிகள் எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வைராக்கியமுள்ள சந்ததிகள் எழும்புவார்களாக. பிணைக்காசை போல, யோசேப்பை போல, எஸ்தரை போல சிறப்பில் நின்று வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளை எழுப்பி கொடுக்கும்படியாக எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். நீர் சந்திப்பீராக, ஆளும் தலைவர்களை சந்திப்பீராக. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் அப்படியே நம்ம ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்த பிரபல ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள் தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே பாருமே, ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே, ஆத்ம பாரமே. ஹல்லேலூயா. ஊதாரி மைந்தர்கள் உம்மிடத்தில் திரும்பணும். जो ऐसे उड़ाते हैं वो आपके வாலிப பிள்ளைகள், जवान लोग, உலகத்துக்கு பின்னாக செல்கிற பிள்ளைகள் यहाँ के पीछे जो घूमते हैं, தேவன் பக்கமாய் திரும்பணும். प्रभु की ओर मुड़ना. अनेक கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. बहुत फंदे रखे गए हैं. எத்தனையோ பிள்ளைகள் कितने ஞானத்திலும் அறிவிலும்
ज्ञान में और बुद्धि में விவேகத்துல உள்ள பிள்ளைகள் ज्ञान से भरे हुए வழி बच्चे விலகி போக பண்ணுகிறேன் मार्ग भटकता है भटकने ஹalleluya பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட सारे तंत्र नाश होने தேவனை அறிகிற அறிவிலே வளர प्रभु को जानने वाली ज्ञान में बढ़ने के ஹalleluya लिए தேவனுடைய சமூகத்துல ஓடி வர प्रभु के सन्निधान में दौड़ाने के கர்த்தர் लिए நல்லவர் என்பதை கண்டுகொள்ள प्रभु भला है करके चक्कर देखने के எத்தனையோ लिए திட்டங்கள் बहुत सारी जो सूचनाएं ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற பிள்ளைகள் जो प्रभु के बुलावट वाले தேவனுக்கு தூரமா இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாக मन फिरने के लिए தகப்பனிடத்தில் திரும்பும்படியாக ताकि वापस आने ஹalleluya புத்தி தெளிந்தவர்களாக वो जो सोच सही होकर மனம் திரும்பி मन फिरकर ஆண்டவருடைய சமூகத்தில் வரத்தக்கதாக प्रभु के सन्निधान में आने के ஹalleluya लिए தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக प्रभु हमारे देश के जवान लोगों के लिए இயேசுவின் நாமத்தின் வல்லமை இறங்கும்படியாக नाम से सामर्थ्य யாரா ஒருத்தர் பாரத்தோடு ஜெபிப்பீங்களா एक व्यक्ति उठकर ஹalleluya ஹalleluya பெற்றோருக்கு இன்பமான பிள்ளைகளாய் வாழும்படியாக माता पिता के आदर करने वाले ஹalleluya நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாக गवाही लेने वाले बच्चे கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்ட திட்டங்கள் உள்ள பிள்ளைகளாக से खड़े होने के लिए எழுப்புதலுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக और रिहाई के लिए खड़े होने के लिए பாரத்தை ஜெபிங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஆமென் அப்பா ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆமென் அப்பா ஆமென் ஆமென் அப்பா ஆமென் அப்பா Jesus name Amen. Yes, Lord Jesus. Amen. Yes, Lord Jesus. Jesus. விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா பெற்றோருக்கு கொடுங்கப்பா ஸ்ரீபாலா கதாரமா ஸ்ரீபாலா பத்தாரமா இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஆமென் அப்பா ஜீசஸ் நேம் ஆமென் அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீசஸ் ஜீசஸ் ரபா கதாரமா ஷபாரா ரிபாலா செய்யும்படியாக ஆண்டவரே எஸ் லார்ட் ஜீசஸ் அப்பா அந்த ஞானத்தை அந்த கிருபையை ஆண்டவரே உம்மிடத்தில் இறங்கி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆமென் ஆண்டவரே அப்பா அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பாரத்தோடு ஜெபிக்கிறோம் வஸ்துகள் ஆண்டவரே அப்பா ஹalleluya கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா அடிமைத்தனத்தில் இருந்து எல்லா நுகங்களும் முறிக்கப்படட்டும் மரித்து இயேசுவின் நாமத்தினால அந்த அடிமைத்தன ஆவியை நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தில் தடைகட்டுகிறோம் ஆண்டவரே நீர் சிருஷ்டித்த ஜனங்கள் ஆண்டவரே நீர் சிருஷ்டித்த வாலிப பிள்ளைகள் நீர் ரத்த சிந்தி மீட்ட வாலிப வயதில் ஆண்டவரே சிருஷ்டி கர்த்தரை நினை என்று சொல்லிருக்கீங்க ஆண்டவரே நம்ம வாலிப வயதில் உம்மை நினைத்து ஆண்டவரே தான் உண்டாக்கினது எதற்கென்று புரிந்து கொண்ட ஆண்டவரே அப்பா உமது ஊழியத்திற்கு நிறைவாக தங்களை ஒப்புக் கொடுக்கப்படும்படியாக அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பெண் பிள்ளைய ஆண் பிள்ளைய எல்லா பிள்ளைகளும் நமது கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாக அந்த பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் செய்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா உங்களுடைய அன்பின் கயிறுகளும் பிள்ளைகளை இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேராக ஆசீர்வாதத்தாரே உமது ஊழியத்துக்கு தெரிந்து கொண்ட பாத்திரம் இழுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஜெபத்தை கேட்டவர் நமக்கு நன்றி மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்து எல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya அந்த இடத்துல விசேஷமாக இந்த புதிய கல்வி ஆண்டுக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஞானத்தோடு கல்வி ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த குடும்பமாக ஹalleluya படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுக்கும்படியாக ஹalleluya இந்த புதிய ஆண்டு ஒரு மகிமையான ஆண்டா இருக்கும்படியாக விசேஷ ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு அப்படியாக ஆயத்தப்படுத்துவீராக आपके हाथ में हम எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு सारे செலுத்துகிறோம் स्तुति महिमा இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் நல்ல பிதாவே यीशु मसीह के नाम से आमेन, प्रार्थना आमेन। करते हैं आमेन சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு
பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்கள் உடையவரே. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இந்த நேரத்திலையும் படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை கொடுத்துருக்க கரங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. அதே போல் நீங்கள் அவங்களுக்கு பல மடங்காக அதை ஆசீர்வதித்து அவங்களுக்கு திருப்பி கொடுங்க ஆண்டவரே. அது 30, 60, 100 மடங்குமாக அது அவங்களை அறுவடை செய்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்போ அந்த காணிக்கை இந்த சபைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு கம்மியும் ஏற்படுத்தாதபடிக்கு அப்பா நிறைவாக அது உபயோகமாக இருக்கிறதுக்கு நீ ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா விதத்துலையும் ஒரு ஆசீர்வாதத்தை கிடையாது. சபைக்காக இருக்கட்டும், சபைக்கு ஒரு விசுவாசியாக இருக்கட்டும் சப்பா, எல்லா விதத்துலையும் ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறேன். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. ஆமென். இதுவரை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதியாக கர்த்தர் ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். हालेलुया। आंडोर नल्लवर आमेन। सारे भाग को प्रभु आशीर्वाद दिया है। अभी हम प्रभु के वचन में जाएंगे, समय हमारा निकलता जा रहा है। हालेलुया, आमेन, हालेलुया। हमारे बीच में पास्मुती जी आए हैं। हालेलुया, स्वागत करेंगे ताली बजाकर उनका। हालेलुया, இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம்। हालेलुया, நம்ம மத்தியில வந்து ஆண்டவர் வார்த்தை கொடுக்க இருக்காங்க, அதற்காக ஸ்தோத்திரம்। हालेलुया, आमेन, आमेन, हालेलुया। हमारे बीच में मुझे पास्टर जी आए हैं तो हमारे बहुत खुशी है। हालेलुया, प्रभु के वचन को वो देंगे, आमेन, प्रभु के वचन को देंगे, आमेन। बहुत दिन के बाद हमारे आमेन कलेशिया में आए हैं, प्रभु का स्वागत। हालेलुया, आंडवर அவர் மூலமாக நம்மோடு பேசுவாராக। எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? आमेन। प्रभु उनके जरिए हमसे बातें करेंगे, तो प्रभु परमेश्वर की महिमा हो। हालेलुया, आया स्तोत्रम। ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே प्रभु यीशु मसीह के नाम से உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன்। आप सभी को बधाई देता हूँ। ஆமா, நம்முடைய பரலோக அக்கினி கூடாரத்திற்கு परलोक अग्नि तंबू में मैं प्रभु को स्तुति करता हूँ। அருமையான நம்ம பாஸ்டர் ஐயா प्रिय पासवान अय्या को मैं स्तुति करता हूँ, देता हूँ। ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன்। पांडेयन अय्या को भी स्तुति देता हूँ। ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்। प्रभु आप सभी को आशीष देगा। ஆமென், ஸ்தோத்திரம்। ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்। प्रभु को महिमा देते हैं। இந்த நாளிலே நாம் வசனத்தை கேட்க போகிறோம்। आज के दिन हम वचन देखेंगे। सबसे எல்லாவற்றுக்கும் மேலானது सबसे उचित தேவனுடைய வார்த்தை, प्रभु के वचन, தேவனுடைய வார்த்தை, प्रभु के वचन। बोलिए, प्रभु के वचन ही सबसे उचित है। आमेन।
எரேமியா 15ஆம் அதிகாரம் यिर्मयाह के 15वें अध्याय में 16வது வசனம் சொல்லுகிறது, 16वां वचन, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, आपके वचन मिलते ही உடனே நான் அதை சாப்பிட்டேன், உட்கொண்டேன். मैं तुरंत उसे खा लिया मैंने। உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, आपके वचन सुनते ही உடனே அதை உட்கொண்டேன். मैंने तुरंत उसे खा लिया। உம்முடைய வார்த்தைகள் आपके वचन எனக்கு சந்தோஷமும் मुझे खुशी, என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. मेरे हृदय को एक मगन देती है। சேனைகள் தேவனுடைய நாம, கர்த்தருடைய நாமம் सेनाओं के परमेश्वर के नाम எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. मुझे दिया गया। இந்த வார்த்தை உங்களுக்கு கிடைத்தவுடனே ये वचन मिलते ही அதை உடனே உட்கொள்ள வேண்டும். वो तुरंत खा लिए। வார்த்தையை उठकोள்ள वचन जितना आप खाते खाते உங்களுக்கு रहोगे, ஒரு பெரிய சந்தோஷத்தை आपके தேவன் अंदर एक बड़ा கொடுக்கிறார். खुशी प्रभु देगा। உலகம் கொடுக்காத ये சந்தோஷத்தை दुनिया जो नहीं दे पाएगी वैसा அது खुशी। மட்டுமல்ல, केवल वही नहीं, இருதயத்திற்குள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். हृदय के अंदर एक मगन को देती है। ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி आवी கொடுக்கிறார். आत्मा शरीर में एक खुशी और मगन मिलती है। ஆமென். தேவனுடைய நாமம் நமக்கு प्रभु தரிக்கப்பட்டிருக்கு. के नाम हमें देता है। நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு உட்கொள்ள जब भी आप ये वचन खाते உங்கள் रहोगे, மூலமாக अनेகர் இந்த கூடாரத்தை நிரப்புவார். आपके द्वारा बहुत लोग इस तंबू में मिलेंगे। हालेलुया, हालेलुया। हालेलुया. சங்கீதம் 81:10 சொல்லுகிறது, भजन संगीत 81:10 में लिखा வாயை है, விரிவாக திற, तुम्हारी जुबान को खोलो, நன்மையினாலே உன்னை நிரப்பு, भलाई से मैं भरूंगा। இன்றைக்கு हालेलुया। நிரப்புவார் உங்களை. आज भरेगा आपको, தேவ வசனத்தினால் நிரப்புவார். प्रभु के वचन से भरेगा। யோசுவா 1:8 சொல்லுகிறது, यहोशुआ 1:10, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ये जो न्याय की पुस्तक है உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. तुम्हारी जुबान से अलग ना किया जाएगा। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया। உலகத்துல எத்தனையோ ஒன்று இருக்கலாம், इस दुनिया में बहुत चीजें ஆனால் இந்த होंगी, வேதம் உன் வாயை விட்டு लेकिन ये பிரியாதிருப்பதாக. शास्त्र तुम्हारी जुबान से अलग ना हो। இந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்கும் பொழுது, ये जो वाचा के अनुसार जब आप चलोगे, யோசுவா 1:8 படிங்க ஐயா. यहोशू 1:8 हम पढ़ेंगे। உன் வாயை விட்டு பிரியவே கூடாது. ये न्याय करा व्यवस्था की यह पुस्तक तेरे चित्त से कभी ना उतर न पाए। இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை இன்றைக்கு நீ வாய்க்க பண்ணுவாய். புத்திமானான இதெல்லாம் இதுவரைக்கும் வாய்க்க பண்ணாமல் இருக்கலாம். अभी तक अगर आप सफल नहीं होगे तो இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் आज प्रभु ये वचन के अनुसार सफल करेगा। ஹalleluya. हालेलुया। அவர் வாய்க்க பண்ணுகிற वो கர்த்தர். सफल करने वाला परमेश्वर है। சங்கீதம் 1 சங்கீதத்திலே भजन संगीत 1:1 भजन संगीत में கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து प्रभु के शास्त्र में जो मगन होता है, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற दिन மனுஷன் रात उसके பாக்கியவான். वचन में मनन करता है, वो भाग्यवान है। அவன் தான் பாக்கியவான். और वही भाग्यवान அவன் है, நீர்க்கால்களின் ஓரமா और वो पानी के सोते के बाद चलता है, தன் காலத்தில் अपने समय में தன் கனியை தந்து अपने फल देने वाला, और இலையுதிராதிருக்கிற कभी सूखने न पत्ते कभी மகளை गिरने वाले। இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் கர்த்தர் மாற்றுவார். आमेन। एक न गिरने वाले सूखे पत्ते जैसे। எதையெல்லாம் நினைக்கிறாய் அதையெல்லாம் வாய்க்க பண்ணுவார். तुम जो भी सोचते हो सब कुछ प्रभु देगा। ஹalleluya. हालेलुया। இந்த இடத்துல ஒரு வாலிப மகள் நிற்கிறாள். इस जगह पर एक जवान लड़की खड़ी है, तो வாழ்க்கையில எதையெல்லாம் நினைக்கிறாயோ तुम जिंदगी में जो भी सोचते हो எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். वो सब कुछ प्रभु तुम्हें सफल हालेलुया। करेगा। हालेलुया। இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து போ. आज प्रभु के वचन की ओर हम जाएंगे। உலகத்திலே ஆண்டவருடைய பயம் இல்லாத நாட்களிலே இருக்கிறோம். इस दुनिया में हम जीते जिसको भय नहीं है தேவ प्रभु की, பிள்ளைகளுக்கு கூட பயம் இல்லை. प्रभु के लोगों के लिए भय नहीं है। எவ்வளவு தப்புகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறார்கள். कितना गुनाह कर सकते उतना गुनाह பிள்ளைகள் करते हैं, செய்கிறார்கள், விசுவாசிகள் बच्चे செய்கிறார்கள், करते हैं, विश्वासियों करते தவறான हैं, வழிகளில் நடக்கிறார்கள். गलत रास्ते में वो चले தேவ जाते பயம் हैं। இல்லாத ஒரு காலத்தில் प्रभु இருக்கிறோம். के भय नहीं है, ऐसे काल में हम जीते அதனால்தான் हैं, சபையிலே மக்கள் சேர்வதில்லை. इसीलिए कलीसिया में लोग नहीं आते இன்றைக்கு हैं। நீங்கள் கேட்கிற சத்தியத்திலே நடக்க ஆரம்பித்தால் जब आप सत्य में चलने लगोगे, யோவான் 8:32 சொல்லுகிறது, யோனா 8:32 में लिखा गया है, சத்தியத்தை நீ அறிந்தால் सत्य को आप जानोगे, இந்த சத்தியம் உன்னை ये விடுதலையாக்கும். सत्य आपको छुटकारा देगा। 36வது வசனம் சொல்லுகிறது, 36वां वचन में लिखा है, குமாரன் உன்னை விடுதலையாக்கும். यदि पुत्र तुम्हें छुटकारा देगा तो மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகும். सच्चाई से तुम छुटकारा पाओगे। 2 கொரிந்தியர் 3:17 दूसरा சொல்லுகிறது, कोरिन्थियों 3:17 में लिखा है, கர்த்தரே ஆவியானவர். प्रभु ही पवित्र आत्मा है। हालेलुया। हाथ उठाकर हम कहेंगे, ஆவியானவர் இந்த இடத்தில் और அசைவாடுகிறார். यहाँ पवित्र आत्मा मंडरा रहा இந்த है, இடத்துல ஒரு விடுதலை इस जगह पर एक छुटकारा हो रही है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருக்கு பயப்படுகிற प्रभु பிள்ளைகள் के जो भय मानने लोग ஆண்டவருடைய வழியிலே நடப்பார்கள். प्रभु के रास्ते में वो चलते கர்த்தருக்கு हैं। பயப்படுதல் என்பது प्रभु के भय मानना, கர்த்தருடைய வழியிலே நடப்பார். प्रभु के रास्ते में चलना, கர்த்தர் சொல்லுகிறதை प्रभु கேட்பார். जो बोलते हैं उसे सुनना, அவர் வழியிலே நடந்து उसके रास्ते में அவருக்கு चलकर சாட்சியாக இருப்பார். उसकी गवाही बनकर जीना, அவர் வார்த்தையிலே பயம் இருக்கும். और उसके उनकी जुबान की அவர்கள் बोली में भय செய்கையிலே है।
கர்த்தருடைய பயம் उनके இருக்கு. कार्य में भय होती அவருடைய है, ஃபைனான்ஸ்ல கர்த்தருடைய பயம் उनके இருக்கு. कार्य फाइनेंस में भय எனவே होती இந்த है। கர்த்தருடைய பயம் உங்களுக்கு इसीलिए இருக்கு. प्रभु का भय आपके अंदर होना சங்கீதம் चाहिए। 128 1-2 சொல்கிறது, संगीत 118 में लिखा है, கர்த்தருக்கு பயந்து प्रभु के भय मानना, அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ जो उसके रास्ते में जो भी चलता है அவன் அவள் பாக்கியவான். वो भाग्यवान है। சொல்லுங்க ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஏதோ சொல்ல, அவன் கையின் பிரயாசத்தை उसके சாப்பிடுவான். हाथ के कारोबार को वो खाएगा, அவன் கையின் பிரயாசத்தை उसके हाथ சாப்பிடுவான். के जो प्रयास है उसको वो அவனுடைய खाएगा, சம்பாத்தியத்தை சாப்பிடுவான். उसके जो कमाई को वो அவன் खाएगा, பிள்ளைகள் சாப்பிடும். उसके बच्चे குடும்பம் खाएंगे, சாப்பிடும். उसके परिवार சபைக்கு खाएंगे, பெருக்கம் உண்டாகும். कलीसिया में बढ़ोतरी சபைக்கு होगी, கொண்டு கொடுப்பான். कलीसिया में वो जाकर देगा, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. भाग्य और भलाई तुम्हें होगी। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। இது சிறிய சபையா இருந்தாலும் यदि एक छोटा நீங்க कलीसिया है, கர்த்தருக்கு பயப்பட आप जब प्रभु को உங்கள் भय கையின் मानते பிரயாசத்தை हो, கர்த்தர் आपके हाथ के ஆசீர்வதிப்பார். कारोबार को प्रभु आशीष करेगा। ஹalleluya, हालेलुया। ஆமா, ஏராளமான சம்பாத்தியத்தை கொடுப்பார். बहुत कमाई को प्रभु आपको देगा, சபைக்கு அள்ளி கொடுக்குவது. कलीसिया में जो निकाल कर देते हैं। லிஸ்ட்ல ஒரு 10 பேரை வைத்து ஆரம்பித்தோம். हम 10 जन शुरुआत किए थे, ஹிந்தி சபை. एक हिंदी कलीसिया அது थी, இப்ப வளர்ந்து வளர்ந்து वो வளர்ந்து अभी बढ़कर அந்த பிள்ளைகள் ஃபைனான்ஸ்ல வளர वो ஆரம்பித்தார்கள். बच्चे फाइनेंस में भी बढ़ोतरी होने கர்த்தருடைய लगे, வசனத்தை கேட்க प्रभु के கேட்க वचन सुनते அந்த सुनते வசனத்தின்படி வாழ वो ஆரம்பித்தார்கள். वचन के अनुसार जब जीने लगे, அவருடைய वो கையின் பிரயாசத்தை उनके கர்த்தருக்கு हाथ கொடுக்க के ஆரம்பித்தார்கள். कारोबार को प्रभु आशीष करने இன்னைக்கு लगा। ஒரு பெரிய சபையா எழும்பி अभी நிற்கிறது. एक बड़ा कलीसिया बनकर खड़ा இந்த है, கூடாரத்தில் வந்திருக்கிற एक தேவனுடைய तंबू में பிள்ளைகள், जो आए वो सभी लोग, கர்த்தர் உன்னை கோடா கோடியா प्रभु பெருக तुम्हें कोटि பண்ணுவார். कोटि बढ़ोतरी देगा, இடத்துல ஒரு பெரிய இடத்தை एक கர்த்தர் जगह से बड़ा जगह लेकर சொல்லுங்க जाएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। சில கரங்களை உயர்த்தி ஹalleluya. हाथ उठाकर हालेलुया। நாம் பெருக வேண்டும். मुझे बढ़ोतरी होनी है, ஃபைனான்ஸ்ல பெருக வேண்டும். फाइनेंस में बढ़ोतरी होनी ஆவிக்குரிய है, வாழ்க்கையில பெருக आत्मिक வேண்டும். जीवन में बढ़ोतरी எல்லா होनी है, காரியத்தில் சாட்சியாக மாற सारे வேண்டும். चीजों में गवाही बनकर खड़े होना இதைத்தான் है। எதிர்பார்க்கிறார். प्रभु यही चाहता है, எப்பொழுதுமே நாம் தரித்திரர்கள் அல்ல. कभी भी हम गरीब नहीं है। 1 கொரிந்தியரின் புத்தகம் 1 कुरिन्थियों की पुस्तक 8ஆம் அதிகாரம் 8वां वचन 9வது வசனம் சொல்கிறது. 8वां अध्याय 9वां वचन, மகளே ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் 9वां 9வது வசனம். परंतु चौकसी रहो। எதுமா 8 9 अम्मा 2 கொரிந்தியரா 1 கொரிந்தியர் 8 இல்ல 2 கொரிந்தியர் 8 9 பிரைஸ் சொல்லலாம். அவருடைய படிக்க போனே, तुम நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அப்பா ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நம்முடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு என் ஆண்டவர் நம்முடைய நிமித்தம் நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்தார். சொல்லுங்க हालेलुया। तुम हमारे प्रभु यीशु मसीह के अनुग्रह जानते हो कि वह धनी होकर भी धनी होकर भी तुम्हारे लिए कंगाल बन गया, ताकि उसे कंगाल हो जाने से तुम धनी हो जाओ। कंगाल की वजह से हम धनी हो गए। बोलो हालेलुया, हालेलुया, சொல்லுங்க हालेलुया, हालेलुया। அப்பவும் தரித்திரத்தை நினைக்க கூடாது. कभी भी என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. லூக்கா 6:38 வசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க கொடு, दो அப்பொழுது கொடுக்கப்படும். तभी आपको दिया जाए। எப்படி கொடுக்கப்படும்? कैसा दोगे படிங்க ना? ஐயா 6:38 சொல்லுங்க பார்க்கலாம். 8:38 में लिखा है, கொடுக்கப்படும். நீ கொடுப்ப, ஆனால் கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு கொடுப்பார். போடுவார்கள். ஹalleluya. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அளக்கப்படும். சொல்லுங்க ஹalleluya. நீங்க கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சு, आप जब प्रभु को देने शुरुआत करोगे, हालेलुया, हालेलुया, தசம பாகங்களை அள்ளி கொடுக்கணும். जब आप मन्नत की जो சாதாரண दान சபை இன்றைக்கு ஐஸ்வர்யமா மாறி एक விட்டது. साधारण कलीसिया भी ऐश्वर्यवान बन காரணம் गया। என்ன தெரியுமா? क्यों? कारण क्या है? பிள்ளைகளுக்கு ஃபைனான்ஸ் குறித்து போதித்தேன். लोगों को, बच्चों को फाइनेंस के बारे में मैंने அவர் सिखाया, தசம பாகத்தை கொடுக்க ஆரம்பித்தார். दशवांश देने लगे वो लोग। கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து प्रभु விழும்படி उनको கொடுத்தார். दबाकर नीचे गिरने तक उनको आशीष किया। हालेलुया, हालेलुया। இன்றைக்கு மாதம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. और अभी साल 5 लाख से बढ़कर आता है। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். प्रभु के नाम की महिमा हो। ஃபாதர் டேஸ், மதர் டே எல்லாம் gift அள்ளி கொடுக்குறாங்க. और फादर्स डे, मदर्स डे में बहुत सारे ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் प्रभु के बच्चे हम ஏதோ ஒன்றிலே இல்லாதது போல இருக்க கூடாது. कुछ चीजों में अगर नहीं है, ऐसे कमी नहीं होनी ஐஸ்வர்ய चाहिए। சம்பன்னராய் இருக்க. वो ऐश्वर्य देने वाला परमेश्वर। 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். एक ஐயா படிங்க. हालेलुया। 1 நாளாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம். पहले इतिहास में 29 हम पढ़ेंगे, पहला वचन हम पढ़ेंगे। அடுத்து 12 படிங்க. ஆயிஷா கரெக்ட். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
எல்லாம் பைபிளை திறந்து பாருங்க. सभी लोग மகளே பைபிளை திற. நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். பாருங்க, உங்களுடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எல்லாரும் கரங்களை தட்டி அடுத்த முறை வரும்போது பெரிய ஒரு அவருடைய கரத்தில் சத்துவம் வல்லமை இருக்கிறது. எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் எத்தனை தியாகமாய் ஜெப குறிப்புகளை சொல்லுகிறார். பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையை வளர்க்க வேண்டியது நீங்கள் வளர்ந்தால் आप बढ़ोगे, உங்கள் நிலையிலே अनेक பேர் வருவார்கள். आपके छांव में बहुत लोग आएंगे. हालेलुया हालेलुया. நாங்கள் மேய்ப்பர்கள், हम तो चरवाह हैं. நீங்கள் ஆட்டுக்குட்டிகள், आप सब भेड़ हो. நீங்கள் தான் குட்டி போட வேண்டும். आपको ही बच्चे जन्म देना है. हालेलुया हालेलुया हालेलुया. பெருக்கத்தை தேவன் பிள்ளைகள் மூலம் கொடுப்பார். बढ़ोतरी को प्रभु बच्चे के द्वारा देता है. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தார். 5 रोटी 2 मच्छी को प्रभु 5000 लोग को खिलाया. மக்கள் கூடினார். क्योंकि उतने लोग इकट्ठे हुए थे. இந்த இடத்துல வரும்போது इस जगह पर जब आज आए हो, आपकी कमियां सारे भरपूरी में बदलेगा. जो जिसमें है उससे बढ़ोतरी देगा. आज के दिन ஆண்டவருடைய பயம் என்றால் என்ன? प्रभु के भय मतलब क्या? பயத்தினால் என்ன நன்மை प्रभु के கிடைக்கிறது? भय से क्या भलाई होती है? இதோடு கூட சொல்ல போகிறேன். हम छोटे நீதிமொழிகளின் புத்தகம் नीति वचन के पुस्तक 19ஆம் அதிகாரம் 19वां अध्याय 23வது வசனம் 23वां वचन 23வது வசனம். ஆண்டவருக்கு பயப்படுகிறது ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். यहोवा का भय मानने से जीवन बढ़ता है और उसके भय मानने वाले ठिकाने पर कर सुखी रहते हैं और वो विपत्तियों में नहीं पड़ते हैं. நீதிமொழிகள் 10:27 சொல்லுது. नीति वचन 10:27 में लिखा கர்த்தருக்கு பயப்படுதல், प्रभु को பயப்படுதல், प्रभु के भय मानना ஆயுள் நாட்களை பெருக பண்ணும். प्रभु के भय मानना जीवन की बढ़ोतरी के कारण है. हालेलुया. हमारे यह सब 100 साल से बढ़ के जिएंगे. हालेलुया. கர்த்தருக்கு பயப்படுதல், प्रभु के भय मानना ஆயுள் நாட்களை பெருக பண்ணும். आयु की बढ़ोतरी करती है. 14ஆம் அதிகாரம் 26 சொல்லுது. படிங்க. 14 वचन 24. தீட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. சொல்லு ஹalleluya. यहोवा का भय मानने से दृढ़ भरोसा होता है और எனக்கு அடைக்கலம் உண்டு. சொல்லு. इसीलिए அதனால எனக்கு அடைக்கலம் உண்டு. इसीलिए मुझे दृढ़ गढ़ है. प्रभु पिता का भय उनके द्वारा प्रभु मेरा दृढ़ गढ़ बन जाता है. हालेलुया. சொல்லு ஹalleluya. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது आज ये वचन सुनने வாழ்க்கையில ஒரு மாற்றத்தோடு போணும். एक जिंदगी में बदलावट होगी. மாற்றத்தோடு போணும். एक बदलावट से जाओगे. நீதிமொழி சங்கீதத்தின் புத்தகத்துல भजन संगीत के पुस्तक पर 19வது சங்கீதத்தில் 19वां अध्याय में 14வது வசனம் சொல்லுகிறது. 14वां वचन என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, मेरे चट्टान और मेरे शरण स्थान, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும். ஹalleluya. मेरे चट्टान எப்பவும் அழகு வார்த்தை பேசணும். சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. இல்லன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க இல்லன்னு சொல்லக்கூடாது. नहीं है करके ऐसा नहीं बोलना. அப்பா ஆமென் ஆமென் என்று இருக்கிறார். मेरे पिता हां और आमीन है. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. எங்க ஐயா சமுத்திரபாண்டி ஐயா இருக்கிறார். मेरे हमारे ஐயா समुद्रपांडी नहीं கொடுத்துட்டே இருப்பார். அது ஜீவ தண்ணீரா அங்க இருந்து ஊரும். वैसे सोता जैसा आते रहता है. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. और पर्स திறந்தத பார்த்தது இல்ல. वो कभी पर्स खोले हुए नहीं देखते. सोता अंदर ही इधर ही சொல்லுங்க ஹalleluya. इधर ही सोता है. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. ஆமா தேவ பிள்ளை கண்ண மூடி கொடுத்துட்டு போறாரு. वो हाथ बंद करके प्रभु की सेवकाई में देते हैं. அந்த பாக்கெட் நிரப்பு. उसके बाद देखो तो पॉकेट भरा हुआ ही रहता है. நிரப்புகிற கர்த்தர், भरने वाला परमेश्वर. அன்றைக்கு கானா ஒரு கல்யாணத்துல उस दिन कनाउर की शादी में தாத்தரசம் கம்மி ஆயிடுச்சு. वो दाग मधु ज्योति कम हो गई थी. கம்மியாக காரணம் என்ன தெரியுமா? क्यों कम हो गई थी? நிறைவாகிற கர்த்தர் அங்க இருக்கிறார். क्योंकि भरपूरी करने वाले परमेश्वर அற்புதத்தினை காண வேண்டும். चमत्कार करने वाले ஒருவேளை குறைபட்டு இருக்கலாம் என்று यदि आप சொன்னார். कमियां में रोग தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி हमारे परमेश्वर अपने குறைவுகளை நிறைவாக்கும். तुम्हारे कमियों को भरपूरी में बदलेगा. இன்றைக்கு நிறைவாக்கும். आज भरपूरी करेगा. நிறைவாக்கும். भरपूरी में बदलेगा. தாத்தரசம் கம்மி ஆயிடுச்சு. दाग कम हो गई थी और यीशु की माता कही தாத்தரசம் குறைபட்டது என்ன சொன்னாங்க? दाग रस कम हो गई है. பெருகச்சீங்க ஒன்னு சொல்லல. और उसके बाद उसने क्या स्त्री स्त्री உனக்கும் எனக்கும் என்ன? तुम्हारे और मेरे में मेरे என்னுடைய வேளை मेरा வரல. समय अब तक नहीं आया. நம்முடைய வேளை வரும் தேவ. हमारा समय नहीं आया. பிள்ளைக்கு ஒரு வேளை வரும். हमारे व्यक्ति को एक समय आएगा. तुम्हारे लिए एक समय आएगा. आमेन. तुम्हारे लिए एक समय आएगा. आमेन.
तुम्हारा सपना पूरा हो जाता है. आमेन. बोले हालेलुया. आमेन. ஒரு வேளை உனக்கு உண்டு மகனே. तुम्हारे लिए एक समय होगा. ஒரு காலம் உங்களுக்கு உண்டு. एक समय एक काल होगा. கர்த்தர் ஒரு வேளையை வைத்திருக்கிறார். मेरे प्रभु एक काल रखा है सभी चीजों के लिए. என்ன சொன்னாங்க தெரியுமா? उन्होंने क्या कहा आपको पता है? அவர் என்ன சொல்லுகிறாரோ वो जो कहते हैं அதன்படி செய்யுங்க. उसके अनुसार. இன்றைக்கு இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ आज ये शास्त्र क्या कहती है அதன்படி செய்யையா. उसके अनुसार आप कीजिए. उसके अनुसार चलिए. उसके अनुसार जिए. उसके अनुसार रहिए. वो चमत्कार उसका चमत्कार आप யோபு 5:9 படிங்க ஐயா. अय्यूब के 5:9 पढ़ेंगे. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. शास्त्र क्या कहती और है? ஆராய்ந்து முடியாத और वो से गिनते பெரிய காரியங்களையும் அதிசயங்களை அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை ஒரு ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलेंगे. ஒருவேளை குறைபட்டு வந்திருக்காங்க. यदि आप कमी में आए होंगे இன்னைக்கு ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். आज एक बड़ा कार्य प्रभु करेगा. இன்றைக்கு இந்த வேதத்தை கேட்கும் பொழுது आज ये शास्त्र जब आप देखोगे கருவை உருவாக்குவார். आपके गर्भ को प्रभु உன்னுடைய வேலையை கொடுப்பார். आपके काम को प्रभु तैयार करेगा. சமாதானத்தை तुम्हारे घर में கொடுப்பார். शांति देगा. தேவைகளை சந்திப்பார். तुम्हारी जरूरतों को அவரால் கூடாதது और उससे असंभव कार्य कुछ नहीं है. ஒன்றுமில்லை. कुछ नहीं है. வேலைக்காரர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். और जो काम करने वाले इंतजार ஜாடி कर रहे கால் கழுவுற தண்ணீர் இருந்த ஜாடி இல்ல. जो पैर धोने के लिए एक बर्तन பானியை रखा था. வெள்ள தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். उसमें पानी भरो करके उसने कहा. நிரப்புங்கடான்னு சொன்னார். पानी भरो उसमें அவர் करके कहा. ஒன்று அம்மா சொல்லிட்டாங்க அவர் சொல்றதையே செய்யணும். और वो माता ने कहा जो वो कह रहा है இது वही ராயாவா करो. वर वंदर நீங்க இந்த கூடாரத்தில் ये तंबू में इस सभा में कलीसिया जो में वचन बताते हैं இந்த வசனத்தை சொல்றோம். उसी पर चलना. அதே வசனத்துல நடக்கணும். हालेलुया. हालेलुया. ऐसे चलने से அதுல நடக்கிறதுனால ऐसे चलने से அதுல நீ நடக்கிறதுனால வீடு போகும் तुम घर जाने के पहले வீட்டு சேரும் முன் ओ परमेश्वर को महिमा को पाए. ஆண்டவருடைய மகிமையை நீங்க बोल காண்பீர்கள். हालेलुया. हालेलुया. கொண்டு கொடுங்கள் என்று சொன்னார். दो करके प्रभु कहता है. அந்த வீடு वो परिवार ருசியுள்ள வீடாய் மாறியது. स्वादिष्ट घर बन गए. வேத வசனம் प्रभु के वचन உன் வாழ்க்கை ருசியாய் மாற்றும். आपके जिंदगी में स्वादिष्ट हो. ஆண்டவருக்கு பயப்படுகிறது என்பது प्रभु के भय मानना. ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் नीति वचन के पुस्तक 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 13வது வசனத்தை 13वां वचन हम வாசிங்க. पढ़ेंगे. வேதம் சொல்லுகிறது படிக்க பார்க்கலாம். यहोवा தீமையை வெறுப்பது. ஹalleluya. இன்றையிலிருந்து இந்த தீமை எல்லாம் வரக்கூடாது. आज से वो बुराई सब नहीं आनी ஒண்ணு चाहिए. வரக்கூடாது. कुछ नहीं आनी चाहिए. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया बोलेंगे. நீ எப்பொழுதும் தீமையே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. कभी भी बुराई हमारी जिंदगी में नहीं आना. யோசேப்பு சொல்லுகிறார். यूसुफ कहता है நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். आपने मुझे बुराई करने के लिए सोचे சபைக்கு थे. விரோதமாய் வரலாம். इस कलीसिया के विरोध ஆனால் சபையை கர்த்தர் நன்மையாய் மாற்றும். लेकिन कलीसिया को प्रभु भलाई से भरेगा. हालेलुया. हालेलुया. யோசேப்பு சாட்சி சொல்லுகிறார். यूसुफ गवाही देता நீங்கள் है. என்னை தீமை செய்ய आपने நினைத்தீர்கள். बुराई करने सोचा கர்த்தரோடு நன்மையாய் लेकिन प्रभु மாற்றினார். ने तो उसे भलाई में बदल दिया. हालेलुया. हालेलुया. இந்த சபை ஒரு நன்மையான ये சபையாய் कलीसिया एक கர்த்தர் भलाई का कलीसिया கரங்களை होगा. தாழ்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर हालेलुया. 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 ஒருவன் 1000 பேரை एक துரத்துவார். जन 1000 को இந்த சபை भगाएगा. பல 1000 பேரை துரத்துவார்கள். 1000 लोगों को சொந்த भगाएंगे. இடத்தை கொடுப்பார்கள். एक சொல்லுங்க खुद की हालेलुया. जगह को देगा परमेश्वर. நீங்க எல்லாரும் கரோடுபட்டி ஆயிட்டீங்க. आप सभी को करोड़पति बन जाओगे. सब 10 लाख बहुत पूरा हो गया. सब लोग 10 लाख दशवान देने लगे. पूरा हो गया. बोला हालेलुया. கர்த்தர் அப்படியே மாற்றுவார். प्रभु ऐसा நீங்க சிரிக்கிறீங்களா? आप हंस रहे கர்த்தர் हो क्या? உங்களுக்கு செய்வார். प्रभु आपको ऐसे அவரால் ही ஆகாத करेगा. காரியம் ஒன்றுமில்லை. उससे असंभव कार्य कुछ नहीं है. படிங்க 113வது சங்கீதம் 113वां वचन हम 7வது 8வது வசனத்தை வாசிப்போம். 7-8 पढ़ेंगे. भजन संगीत 113 7-8. அவர் சிறியவனை எங்க தூளிலிருந்து தூக்கி விடுகிறார். எல்லாரும் பைபிள் எடுத்தீங்களா அம்மா? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சொல்லுங்க ஹalleluya. कंगाल को मिट्टी से और दरिद्र को दूर पर से उठाकर. हम सब कंगाल है. நாம் எல்லாம் எளியவர்கள். हम सब दरिद्र है. அவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். वो हमें उठाकर எங்கேயோ இருந்த நம்ம यहाँ कहां से हम कहीं पर थे. அவர் உயர்த்தினது हमें மட்டுமல்ல ऊंचा केवल नहीं उठाया. பிரபுக்களோடும் प्रभु राजाओं के बीच ஜனங்களோடும் और लोगों के बीच சந்தரப உட்கார வைக்கிறார். हमें बिठाया है. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க ஹalleluya. हालेलुया. இந்த வசனத்தின் மூலம் ये வாழுங்கள். वचन के अनुसार. ஆமென். हालेलुया. தீமையை வெறுத்து விடு. बुराई को आप इनकार कीजिए. 13 படிக்கறியா? 8-13 हम पढ़ेंगे. தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுவது. बुराई का इनकार करना है प्रभु की भय मानना है. யாருக்கு ஒன்று செய்வது? मन से भी बुराई न அவன் सोचो. என்ன சொல்லிட்டு वो போறான்? कुछ भी कहने दो. कुछ भी कर दो. हालेलुया. बोलो. कुछ भी बोलो. मेरा बेटी के बारे में कुछ भी बोलो. तुम தமிழ்ல அடி. நம்மளை பத்தி எந்த விரோதமா சொன்னாலும் कुछ சரி, भी बोलो. எது எப்படி சொன்னாலும் சரி, बुराई कर रहा எந்த மாதிரி பேசினாலும் भलाई हो சரி, जाता है. எல்லாம் நன்மையாவே முடிய போகுது. हालेलुया. 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 தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுவது. बुराई को विरोध करना प्रभु का भय मानना होता है.
उसमें उसको तुम हिंदी में गड़बड़ होता था, मेरे से अच्छा बात कर रहे हैं। ये आत्मा तुम्हारे ऊपर आ गया। Praise the Lord. Hallelujah. Hallelujah. हालेलुया। கர்த்தர் உன்னை உயர்த்துவார். प्रभु आपको ऊंचा उठाएगा। Praise the Lord. Hallelujah. हालेलुया। अनेகருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க। बहुत लोगों को ट्रांसलेशन में Praise the उठाएगा। Lord. आमेन। படி தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுவது। बुराई को इनकार करना प्रभु के भय मानना। அது அடுத்து अब பெருமை அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயையும் எப்படியா हिंदी में पढ़ा सिस्टर हमारा बेटी पढ़ी भजन संगीत नीति वचन 8:13 8 से 13 पढ़िए अम्मा अम्मा यहोवा का भय मानना बुराई से भय रखना है, बुराई से भय रखना है, घमंड अहंकार और बुरी चाल से और उलट फेर के बात से भी मैं भय रखता हूँ। வேத வசனத்துல நடக்கணும், प्रभु के वचन के अनुसार चलना है। संगीत 11:34 படிங்க। भजन संगीत 11 में வேற சொல்லுங்க படிங்க பார்க்கலாம்। praise the Lord. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே படிங்க 34:11 பாருங்க। பிள்ளைகளே இருக்கா கீழ भजन संगीत 34:11 34:11 praise the Lord. हे लड़कों பிள்ளைகளே அந்த எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன், நான் போதிப்பேன்। பிள்ளைகளே வந்து இன்னைக்கு செவி கொடுங்க। हे लड़कों आओ मेरी सुनो और मैं तुम्हें यहोवा का भय எப்படி பயப்படணும் என்பதை कैसे यहोवा का भय मानना मैं सिखाऊंगा। சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொல்லுங்க। சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல। ஐயா ஒரு மட்டும் அந்த சங்கீதம் 81:10 படிங்க। சங்கீதம் எல்லாம் இருக்கு படிக்க உன்னை உன்னை அடிமைத்தனத்திலிருந்து तुम्हें गुलामी से मुझे मैंने बाहर निकाला உன் வாயை விரிவாக திற, அதை நிரப்புவேன்। சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல। இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே। உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன்। தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன்। என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல। இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே। உம் ஆவியினால் நான் பிரிந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன்। உம் ஆவியினால் நான் பிரிந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன்। நம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல।
திகைத்துக் கொண்டேன் உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன் நான் திகைத்துப் போனேன் நான் திகைத்துப் போனேன் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல ஹalleluya हालेलुया சொல்லு ஹalleluya हालेलुया நேரா வாயில திறந்து ஹalleluya சொல்லு थोड़ी देर आवाज उठाकर हालेलुया बोलेंगे अन्य भाषा में बात करेंगे हालेलुया 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 கர்த்தருக்கு பயப்படு प्रभु के भय मानो ஜீவனுக்கு எதுவானது तुम्हारे जीवन की सही है ஜீவனுக்கு அதுதான் எது तुम्हारे जीवन के लिए वही सही चीज है அவர் கையில தான் ஜீவன் और उसके हाथों में ही तुम्हारा जीवन है 14 यूहन्ना 16:6 में लिखा है வழியும் मैं ही मार्ग நானே சத்தியம் मैं ही सत्य நானே ஜீவனுமாய் और मैं ही जीवन भी हूँ मेरे अलावा பூமியிலும் பரலோகத்திலும் इस पृथ्वी में और परलोक में வாழ முடியாது कोई भी जीवन नहीं रह सकता है हाथ उठाकर हालेलुया बोलेंगे वो जीवन देने वाला और वो बिलाप की पुस्तक पर 3 அதிகாரம் 3 अध्याय 22 சொல்லுகிறது 22 में लिखा है நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் मैं नाश नहीं हुआ हूँ கர்த்தருடைய கிருபை प्रभु के अनुग्रह है அவருடைய இரக்கங்கள் और उसकी दया है முடிவில்லை अंत नहीं है அவர் காலைதோறும் और वो हर सुबह சங்கனை புதிதாய் மாற்றும் हर सुबह नहीं होती है वो ஹalleluya हालेलुया நயா நியூ கிரியேஷன் உண்டா एक नया क्रिएशन बना இன்னைக்கு அவருடைய ஜீவனை கையில आज के उसका जीवन हमारे हाथ ஜீவனை நீ பாதுகாத்துக்கோ और आपके जीवन को हमें सुरक्षा करना है शास्त्र कहता है 16 அதிகாரம் मत्ती के 16 अध्याय 26வது வசனம் சொல்லுகிறது 22 மனுஷன் உலகம் முழுவதையும் मत्ती 16 ஆதாயப்படுத்திக் கொண்டார் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார் यदि मनुष्य पूरा दुनिया को अपना कर ले लेकिन अपनी आत्माओं को नष्ट करेगा அவனுக்கு லாபம் என்ன तो क्या लाभ है லாபம் என்ன उसको क्या लाभ है செத்த எண்ணெய் தூக்கி மாலை கீழே போடுகிறதுனா லாபம் என்ன मृत्यु होकर माला पहनने से क्या लाभ है हालेलुया அடக்கத்திற்கு நான் போயிருந்தேன் एक मसीही जो दफन को मैं गई थी அவங்க எல்லாம் அழுதாங்க और वो सभी लोग கோட் சூட் எல்லாம் वो போட்டுருந்தாங்க सब लोग कोट सूट में पहने थे கோட் சூட் டை எல்லாம் போட்டாங்க और जो मृत्यु हुई, उनके लिए कोट और सूट ரெண்டு पहने பாட்டில் थे பிராண்டி கூட வச்சாங்க 2 बॉटल ब्रांडी भी रखे थे கிறிஸ்தவன் और वो मसीह का व्यक्ति அவர் था ரொம்ப விரும்பி குடிப்பாருயா वो लोग बहुत प्रिय से पीते थे वो व्यक्ति போனா ஜீவன் போயிட்டா லாபம் என்ன मृत्यु होकर जीवन गया तो क्या लाभ है ஹalleluya हालेलुया நீ உலகம் முழுவதையும் इस ஆதாயப்படுத்தி दुनिया पूरा अपना कर लिया ஜீவனை நஷ்டப்படுத்தி लेकिन अपने खुद की जीवन को नष्ट லாபம் किया என்ன तो क्या लाभ है மனுஷன் मनुष्य தன் ஜீவனுக்கு ஈடா अपने जीवन को तुलना என்னத்தை கொடுக்க तुम क्या दे सकते हो உயிர் போன இந்த ஜீவ பெற்ற நீ என்னத்தை ये जीवन गएगा तो तुम क्या कर सकते हो बोल हालेलुया 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 உன் ஜீவனுக்கு எதுவானது यदि तुम्हारे जीवन की तुलना குடும்பத்துக்கு எதுவானது तुम्हारे परिवार की உன் तुलना பிள்ளைகளுக்கு तुम्हारे எதுவானது बच्चों की உன் तुलना சமாஜத்திற்கு எதுவானது तुम्हारे कारोबार के तुलना கர்த்தருக்கு பயப்படுதல் प्रभु के भय உன் मानना வாலிபத்திற்கு எதுவானது जवानी में உன் வழியிலே எதுவானது अपने रास्ते में உன்னை ஒருவன் தொட முடியாது तुम्हें कोई छू नहीं सके ஜீவனுக்கு எதுவானது जीवन के रास्ते बोल हालेलुया हालेलुया படிங்க 16 26 हम पढ़ेंगे 16:28 ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நான் ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன மனுஷனுக்கு என்னத்தை கொடுத்துற ஜீவன் வாங்க முடியும் சொல்லுங்க இந்த ஜீவனுக்கு கோடியை கொடுத்து என்ன வாங்க போற பாக்கிறது பேப்பர்ல பார்த்தேன் அங்க போனா இங்க போனா அங்க வந்தா வாக்கிங் போனா இங்க போனா ராத்திரி காலையில போய் हालेलुया என்னத்தை கொடுப்பது क्या दे सकता हूं मैं என்ன செய்ய வேண்டும் हमें क्या करना है 1 பேதுருவின் புத்தகம் एक पत्रस की पुस्तक 3 அதிகாரம் 3 अध्याय 10வது வசனம் 10वां वचन ஜீவனை விரும்பி ஐயா படிங்க जीवन में ஜீவனை விரும்பி நீ நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறாயா பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு விலக்கி காத்துக்கொள் சொல்லுங்க ஹalleluya நன்மை செய்து சமாதானத்துக்கு அதை பெற்று ஹalleluya हालेलुया एक पत्रस और पहला पत्रस 3:10 पढ़ी बात நல்லா இருக்குது ஜீவனை விரும்பி क्योंकि जो कोई जीवन की इच्छा रखता है और अच्छे நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறார் और अच्छे दिन देखने चाहता है ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் वह अपनी जीभ को बुराई से வேண்டும் என்றார் वो दिन देखना है நாவையும் जीभ से बुराई से கபடத்துக்கு और अपने होठों को உதடுகளையும் விலக்கி चालों से காத்துக்கொள்ளு दूर रखो दूर रखो பொல்லாப்பை விட்டு விலகி दूर अपने जो நன்மை செய்து भलाई करो சமாதானத்தை தேடி வா
और चंगाई दीजिए। ஹalleluya हालेलुया। அது ஜீவனுக்கு ஏதுவானது वो जीवन देने वाले हैं। हालेलुया हालेलुया। எப்பொழுதும் படிக்க பார்க்கலாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் पहला पत्रस 5वां अध्याय में 8வது पढ़ेंगे। வசனம் சொல்லுகிறது 8वां वचन में लिखा है இந்த புத்தி உள்ளவர்களா இருங்க விழித்திருங்க ஏனெனில் கர்ச்சிக்கிற எவனை बोले हालेलुया हालेलुया। अच्छा माइंड से रहना सचेत रहो और जगत रहो क्योंकि तुम्हारे विरोधी शैतान गरजने वाले सिंह की नाई के खोज जैसा कि कैसे किसको फाड़ खाए। அவனால ஒண்ணும் செய்ய முடியாது वो कुछ नहीं कर सकता। நீ கொடுத்தா விழுங்க वो तुम जगह देगा तो वो हालेलुया हालेलुया। இன்றைக்கு இந்த ஜீவனை காத்துக்கொள் आज जीवन को सुरक्षा करो। संगीत 27 படிச்சு भजन संगीत 27 हम पढ़ेंगे। भजन संगीत 27 1-2 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் சொல்லுங்க யாருக்கு பயப்படுவேன் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அடுத்து படிங்க என் சத்துருக்கள் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார் यहोवा करंगले तट्टी ताली बजाकर हम बोलेंगे यहोवा परमेश्वर मेरा ज्योति और मेरा उद्धार है। मैं किससे डरूं? यहोवा मेरा जीवन का दृढ़गढ़ ठहरा है और मैं किससे भय खाऊंगा? जब कुकर्मियों ने मुझ पे सताते और मुझ के भेद रखते मुझे खा डालने के लिए मुझ पर चढ़ाई किए तब वे ही ठोकर खाकर गिर गए। मेरे कुकर्मियों मेरे सताने वाले मुझे जो भय रखने वाले मुझे जब खाने वो ही ठुकरा कर गिर गए। तुम्हें कौन दबा सकता है? तुम्हें कौन दबा सकता है? उसके जीवन का बल तुम्हारे पास है। हालेलुया। और जब दबाने वो ही ठुकरा कर गिर गए। दूसरा वचन पढ़ेंगे இல்லையா எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினால் சொல்லுங்க ஹalleluya चाहे सेना भी मेरे विरोध छावनी डाले मैं न डरूंगा। அது அடிக்கிறான் இது அடிக்கிறான் ये मारते वो मारते सब நமக்கு விரோதமா हमारे विरोध ஒரு பாளையம் இறங்கினார் तुम्हारे என் மேலே பயப்படாத அவரும் என் மேலே எழும்பினாலும் நான் என் ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை இருப்பேன்। चाहे विरोध लड़ाई उठने तो मैं भय नहीं मानूंगा। जीवन காத்துக்கொள்ள வேண்டும் वो जीवन की सुरक्षा करना है। கர்த்தருக்கு பயப்படணும் प्रभु के भय मानना। சொல்லுங்க ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। எனக்கு ஆண்டவருக்கு பயந்திரணும் प्रभु के भय मानना। தீமையெல்லாம் செய்ய கூடாது बुराई नहीं करना है। தீமை செய்ய கூடாது बुराई नहीं करना है। ஆண்டவருக்கு பயப்படுதல் प्रभु के भय मानना जीवனுக்கு ஏதுவானது जीवन के அதை அடைந்தவர்கள் और जो उसे पाते हैं அதை அடைந்தவர்கள் जो उसे पाते हैं இந்த பயத்தோட அந்த ஜீவனை காத்துக்கொள்ளுகிறது भय से जो जीवन को बचाते हैं शास्त्र कहता है அவர்கள் திருப்தி அடைவார்கள் वो तृप्त हो जाएंगे। இந்த மாத கடைசில வந்திருக்கிற इस महीने के आखिरी दिन में हम आए हैं। கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார் आपको प्रभु तृप्त करेगा। हालेलुया। मैं भविष्यवाणी कर रहा हूँ जुलाई महीने पूरा तुम्हें तृप्त बदलेगा। हालेलुया हालेलुया हालेलुया। व्यापार तुम्हारे कारोबार में तुम्हारे कामों में तुम्हारे कामकाज में तुम्हारे परिवार में तुम्हें जो भी है तुम्हारे सारी चीजों में प्रभु तृप्त करेगा। हालेलुया 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 हालेलुया। 103 संगीत சொல்லுது 103 भजन संगीत में लिखा है 103 संगीत 103 अध्याय 103 अध्याय நால படிங்கயா चौथा वचन நன்மையினால் உன் வாயை திருப்தி படிங்க அடுத்து ஏட்டி நன்மையினாலே படி மகளே நன்மையினாலே वही तो तेरे प्राण को नाश से और भलाई से உன் வாயை திருப்தியாக்கி करुणा और दया से तुम्हारे जुबान को तृप्त करेगा। உன்னுடைய வயதை तुम्हारे जीवन को பால வயது போல மாற்றுவார் जवान जैसा बदलेगा। கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க हाथ उठाकर कितना आशीष देखिए। எனக்கு வயசு வால வயதாய் மாற்ற போகுது मेरे जो उम्र है जवान बनाने वाला है மாற்ற போகுது कैनेडी ब्रदर को बदलेगा पासवान का बदलेगा உங்கள் வயிறெல்லாம் வரைய கொத்த போகுது आपके जो हालेलुया जवान बनने वाले हो बोले हालेलुया हालेलुया। என்னப்பட்ட படி மகளே நன்மையினால் भलाई से वह तेरे प्राण को नाश होने से बचा लेता है और तेरे सिर पर करुणा और दया का मुकुट बांधता है। वही तो तेरे लालसा को उत्तम पदार्थों से तृप्त करेगा जिससे तेरी जवानी उकाब की नाई नई हो जाती है। हालेलुया हालेलुया। तुम्हें तृप्त करेगा। संगीत 91 भजन संगीत 91 में और 91 अध्याय में 16 वचन पढ़ी मगले நீடித்த நாட்களா मैं उसे दीर्घ आयु से
நான் तृप्त pastor करूंगा। சொல்ற தேவ வசனத்தை पासवान कहता है யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல मैं कुछ भी कहूँ काफी नहीं। ஹார்ட்ல பிரச்சனைமா तुम्हें हार्ट में प्रॉब्लम है, பிரச்சனை मुझे वहाँ पर प्रॉब्लम है, हार्ट में प्रॉब्लम है, அந்த பிரச்சனை எல்லாம் அவனுக்கு தான் वो सब समस्या उसको है। ஆமா டாக்டர் பெரிய டாக்டர் हमारा परमेश्वर बड़ा परमेश्वर है। ஹalleluya हालेलुया। நீடித்த நாட்கள் तुम्हें दीर्घ आयु से உன்னை திருப்தியாக்கி तृप्त करूंगा அவருடைய விடுதலை और अपने किया हुआ उद्धार को दर्शन दिखाऊंगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। 90 சங்கீதம் 90 90 भजन संगीत 90 14வது வசனம் 16वां वचन। நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி आमेन சொல்லுங்க हालेलुया हालेलुया। और हमारे परमेश्वर यहोवा की मनोहरित हम पर प्रकट हो, तुम हमारे हाथों का काम हमारे लिए तृप्त करेगा। हालेलुया हालेलुया। காலையிலே உங்களை திருப்தியாக்குவா तृप्त करेगा। அவன் தம்பாக்குக்கு ஓடுறான் वो तंबाकू के लिए लोग यहाँ वहाँ भटकते हैं, लेकिन मेरे परमेश्वर காலையிலே कहता உன்னை है திருப்தியாக்கி सुबह तुम्हें तृप्त करेगा, காலை முழுவதும் திருப்தியாக்குவா पूर्ण सुबह तुम्हें तृप्त किया, வாழ்நாளெல்லாம் களி तुम्हारे கூர்ந்து மகிழும்படி जीवन भर खुशी से मगन होने के காலை लिए தோறும் सुबह सुबह உன்னை திருப்தியாக்கி விடுவான் मैं तुम्हें तृप्त करूंगा, உனக்கு குறை இல்லாதபடி ஆக்கி तुम्हें விடுவான் कोई कमी नहीं அது रहेगी। இல்லை என்று சொல்ல மாட்டான் ऐसे नहीं है करके नहीं बोलेगा, திருப்தியாய் மாற்றி விடுவான் ऐसे तुम्हें तृप्त करेगा। हालेलुया हालेलुया। தேவனுக்கு பயப்பட்டார் प्रभु का भय मानना, ஜூலை மாதம் முழுவதுமா पूरा जुलाई महीना திருப்தியாய் மாற்றி விடுவார் तुम तृप्त हो जाओ।